வணக்கம். நம்ம தச்சு போடுற சுடிதாரில் அந்த சைடு ஓப்பன் மட்டும் இப்போ எப்படி தைக்கணுங்கிறத நம்ம பார்த்துடலாம். நல்லா பர்ஃபெக்டாக வர்றதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம கட் பண்ணும்போதே மேலே 1.5 இன்ச்சு, கீழே வந்து சைடு ஓப்பன் தைக்கிற இடத்துக்கு 1 இன்ச்சு கொடுத்துருப்போம். அந்த 1 இன்ச்சை அரை இன்ச்சாக இந்த மாதிரி நம்ம மடிச்சுக்கிட்டோன்னா கரெக்டாக வந்துடும். அதில் ஃபஸ்ட்டு இந்த ஓரத்தில் தைச்சிட்டே வந்துடலாம். கரெக்டாக ஓரத்தில் தைச்சிட்டு வரணும் லைனாக. துணி வந்து உள்பக்கம் வெளியில் தெரியிறாப்புல வச்சு இந்த மாதிரி இதில் பார்த்தா புரியும். அந்த மாதிரி மடித்து வச்சு நம்ம தைச்சிட்டே வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி ஒன்று போல் மடித்து விட்டுக்கோங்க. முறுக்கிட்டு வந்துடாமல். முறுக்கிக்கிட்டு வருது வந்து எப்படின்னா சில்க் காட்டன் அந்த மாதிரி வழுகிற துணி வந்து கொஞ்சம் திருக்கிட்டே வரும். இல்லைன்னா ஈஸி தான். இது வரையும் தைக்கிறது ஈஸி தான். இதுக்கப்புறம் முக்கியமாக அந்த சைடு ஓப்பன் தூக்கிட்டு வராமல் இருக்க எப்படி தைக்கணுங்கிறத நம்ம பார்ப்போம். இதுவரையும் நேராக தைச்சிட்டு கரெக்டாக அந்த ஓப்பன் வர இடத்துக்கு நேராக ஊசியை உள்ளே நிறுத்திட்டு கரெக்டாக அதுக்கு நேராக கொண்டு போய் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் துணியை ஃபுல்லாக திருப்பிக்கலாம். நண்டுக்கால் தூக்கிட்டு துணியை திருப்பணும். நண்டுக்கால் தூக்கிட்டு துணியை திருப்பும்போது அந்த ஊசி கட்டாயமாக உள்ளே தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா துணி நவுண்டு அசைஞ்சு வந்துடும். அப்போ ஊசி வேறு இடத்துக்கு மாறிடும். கிளிப்பை தூக்கலாட்டினா துணியை வந்து திருப்ப முடியாது. கரெக்டாக அந்த ஓப்பன் எங்கே வருதோ அதுக்கு நேராக நம்ம ஊசியை நிறுத்தியிருக்கோம். நிறுத்திட்டு இப்போ இந்த வர துணி எல்லாத்தையும் டேபிள் மேலே போட்டு எல்லாத்தையும் மேலே தள்ளிட்டு அந்த இடத்துல மட்டும் நம்ம ஓப்பன் தைக்கிற இடத்துல மட்டும் கரெக்டாக கசங்காமல் நேராக பிடிச்சிட்டு 2 சைடு ஓப்பனையும் ஒன்று போல் இழுத்து பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு கரெக்டாக மேலே போயிடக்கூடாது. ஊசி லைட்டாக 1/4 இன்ச்சுக்கும் குறைய கொஞ்சம் கீழே வந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் மேலே போயிடக்கூடாது. இந்த மாதிரி தைச்சி அதுக்கு நேராக திரும்ப ஊசியை நிறுத்தி இதை ஒன்று போல் மடித்து வச்சுக்கிட்டு நண்டுக்கால் கிளிப்பை தூக்கிட்டு மடித்து வச்சு திரும்ப நம்ம தைச்சிட்டே வந்துடலாம். இந்த மாதிரி ஒன்று போல் நீட்டாக தைச்சி முடிச்சிடலாம். அந்த ஒரு இடம் மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. மித்த எல்லாமே நம்ம நார்மலாக ஒரு கர்ச்சீஃப்லாம் ஓரம் மடித்து தைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஒரு இடம் கரெக்டாக தைக்கலைன்னா திரும்ப பிரித்தா நல்லா இருக்காது. தைச்சிட்டு திரும்ப அடுத்தது 2வது ஓரத்துலையும் தைச்சி முடிச்சிடலாம். 2வது ஓரம் தைக்கிறதுல கவனிக்கிறதுக்கு எதுவும் பெரிய இது இல்லை. அப்படியே நீட்டமாக அப்படி வி மாதிரி தைக்கிறது தான். ஏன்னா இந்த சைடு ஓப்பன் தைக்கும்போது மேலே வர இடம் ஷேப்பில் திருப்புவோம். ஆனால் 2வது ஓரம் தைக்கும்போது வி மாதிரி தான் வரும். நிறைய பேர் 2வது ஓரம் தைக்க கூட மாட்டாங்க. அது நம்ம விருப்பம்தான். ஆனால் தைச்சா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ இங்கே வரையும் வந்துட்டு சும்மா அப்படியே இங்கே ஊசி நிறுத்தி அப்படியே திருப்பிக்கலாம். இதில் நம்ம எதுவும் ரொம்ப இது பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட்டு தைக்கிறது தான் நம்ம கவனிக்கணும். அவ்வளோதான். ஃபுல்லாக லென்த்தாக தைச்சிட்டா முடிஞ்சது. இந்த மாதிரி நீட்டாக வந்துடும். இவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். முடிச்சாச்சு. புரியலன்னா அந்த டேர்னிங் பண்ணுற இடத்துல மட்டும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பாருங்கள். நானே ஆல்ரெடி ஸ்லோவாக தான் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்படி வரதுனால சைடு தூக்கிட்டு இருக்காமல் படிவாக ஒன்று போல் நீட்டாக இருக்கும். தச்சு முடிச்சாச்சு. சுடிதார் ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.